வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல கலர் கொடுக்கும், திக்னஸாகவும் இருக்கும். அதோட சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், நல்லா ஈஸியாக வதங்கிடும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே 10 நிமிஷம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரை முடி தேங்காய் பூவை மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூடவே 200 ml தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாடெல்லாம் நல்லா போய் குழம்பு நல்லா திக்னஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு முட்டை சரியில்லைன்னா மொத்த குழம்பும் ஸ்பாயில் ஆயிரும். ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி அதுக்கப்புறமா கொண்டு வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையும் சேர்க்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழம்புல 8 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கணும். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வந்திருக்கு. இதில் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது, அதனால ஒவ்வொரு முட்டையாக லேசாக எடுத்து விட்டுக்கலாம். கரெக்டான பதத்தில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.